Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல நான் நேத்து UGTRB கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் ஒரு வீடியோ கொடுத்திருந்தேன். நல்லா சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. நிறைய பேர் அத பண்ணிருந்தீங்க. நிறைய கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா கட் ஆஃப் எனக்கு நான் இவ்ளோ மார்க் எனக்கு கிடைக்குமா அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் ப்ராப்பரா போடலாம் அப்படினு பிளான் பண்ணி ஒரு கூகுள் ஃபார்மோட லிங்கை கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்மை ப்ராப்பரா ஃபில் பண்ணுங்க. கேட்டிருக்கக்கூடிய டேட்டாவை தெளிவா கொடுங்க. அதாவது வெறுமனே பிசி அப்படின்னு கொடுக்காம பிசி விமனா, பிசியில் விடோ கேட்டகரியா, பிடபிள்யூடியா, அதை ரொம்ப தெளிவாக ஃபில் பண்ணி பிசிஎம் அப்படி அது எல்லாம் ஐஎஸ்சி எஸ்சிஏ அப்படி இருக்கும். அது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக நீங்கள் ஃபில் பண்ணி எனக்கு அந்த கூகுள் ஃபார்மை சப்மிட் பண்ணிங்கன்னா நான் ஒரு கரெக்டாக ஒரு சர்வே போட்டு என்னதான் கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்ல முடியாது. கெஸ் பண்ணலாம். ஆனஸ்டாக ஃபில் பண்ணுங்க. சும்மா நீங்கள் உண்மையான டேட்டாவை கொடுத்தாதான் நம்ம கட் ஆஃப் ஓரளவுக்கு கரெக்டாக வரும். அதனால ஏனோ தானோன்னு கொடுக்காம கட் ஆஃப் எல்லாமே நீங்கள் இப்போ ஆன்சருக்கு செக் பண்ணியிருப்பீங்க. செக் பண்ணதை வச்சு ப்ராப்பராக எவ்வளோ மார்க் வருது, என்ன கேட்டகரியில இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு தெளிவாக ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ், ஏன்னா நம்ம நிறைய பேர் கூட கான்டாக்ட்ல இருக்கோம். நான் இதை யூடியூப்ல போஸ்டாகவும் போடுறேன். லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை இதில் கொடுத்துருக்கேன் கமெண்ட்ல. அந்த கூகுள் ஃபார்மோட லிங்கை கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு ஃபில் பண்ணிட்டு சொன்னீங்க, ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எனக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா நிறைய ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் கூட சென்டரில் படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. கூகுள் ஃபார்ம் லிங்கை ஷேர் பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம ஒரு நல்ல கன்க்ளூஷனுக்கு வர முடியும். சரிதானா? அதனால அந்த கூகுள் ஃபார்ம் லிங்கை நல்லா ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு டென்ஷன் இருக்கோ இல்லையோ ஏதோ ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த கட் ஆஃப் வரல அப்படின்னா கூட, ஆனா இது ஃபைனல் கிடையாது. இன்னும் கவர்மெண்ட் ஒரு ஆன்சர் கீ கொடுப்பாங்க, நம்ம கிளைம் பண்ணலாம். நிறைய கொஸ்டின்ஸ்ல மிஸ்டேக் இருக்கு. ஆன்சர் கொஸ்டின்ஸ்ல நிறைய பிரிண்டிங் எரர், லாஜிக்கல் எரர் எல்லாம் வேற இருக்கு. அதெல்லாம் வேற நம்ம அடுத்தால கவர்மெண்ட் ஆன்சர் கீ கொடுத்ததுக்கு பிறகு கிளைம் பண்ணலாம். அந்த நேரத்தில் நான் அதை எப்படி கிளைம் பண்றது, என்னென்ன கொஸ்டின்ஸை கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கட்டாயமா சொல்றேன். சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. OVM ஆப்பை கட்டாயமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு இடமும் சர்ச் பண்ண வேண்டாம். ஒன்று போல் எல்லா கொஸ்டின்ஸும் ஒன்று போல் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ரெஃபரன்ஸ் புக்ஸ் நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஒன்றா இப்போ தான் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து பண்ணிகிட்டே கொடுப்பேன். எல்லா புக்ஸையுமே நான் அதில் கொடுத்துருவேன். நீங்கள் ஒவ்வொரு இடமா சர்ச் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஆப்பில் மொத்தமாக எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். PGTRB TN செட்டுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தேன்னா ஜாயின் பண்ணுங்கள். இது கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கு. அதாவது கம்ப்ளீட் கோர்ஸ் டீடைல்டு லெக்சர்ஸ், ஒரு 3000 MCQs ஷார்ட்கட்ஸ்ல சொல்றது, அதுக்கப்புறம் 40 டெஸ்ட், இது எல்லாமே இருக்கு. PGTRBக்கு இருக்கு, இதுக்கும் இந்த TN செட்டுக்கும் இதே மாதிரி இருக்கு. இது நான் ஆல்ரெடி மேடம் UGTRBக்கு சொல்லிட்டு இருந்தாங்க MCQs அதுதான் இருக்கும் அப்படின்னு நீங்க தயவுசெய்து நினைக்க வேண்டாம். இது PGTRBக்கு TN செட்டுக்கு அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு அந்தந்த லெவலுக்கு கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக PGTRBக்கு ஒரு 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி காட்டிடுவேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது UGTRB நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணதுனால தான் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ். நான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஏன் மினிமம் ஆஃப் 6 months ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவது. PGTRB TN செட் ரெண்டுமே 2024 வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சு எக்ஸாம் வரும்போது நம்மளுக்கு அதை ஃபேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்.
சப்ஜெக்டில் இன்டெப்த்தாக ஒரு நாலேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். அதை தான் நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்லக்கூடியது. அதனால் டீட்டெயிலு லெக்சர்ஸையும் பார்த்து அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் தயாராக இருந்தால் தான் நம்ம வந்து கொஸ்டின் டஃப்பாக வந்தால் கூட ஈஸியாக நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். அதனால் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் லிங்க்கை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா இன்னும் கட் ஆஃபை வந்து கன்க்ளூட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்.